யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரணகாய வித்மகே விஷ்ணுநிஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்ப நம்ம அந்த 27 நட்சத்திரத்துல வந்து 26வது நட்சத்திரம் வந்தாச்சு. இது என்ன நட்சத்திரம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இது 4 பாதமும் மீன ராசிக்குரியது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி சகல நன்மைகளும் பெற சனி பகவான் மற்றும் அதி கஜநாத பெருமாளை வழிபட வேண்டும். திருப்புலானியில் சென்று தரிசிப்பதும் வீட்டின் அருகில் உள்ள நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் மிக சிறந்த பரிகாரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய முழுமையான பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புலானி, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு திருப்புலானி. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முக்கிய பரிகார தலமாகும். இங்குள்ள மூலவரை வழிபடுவதன் மூலம் இழந்த செல்வங்கள் திரும்ப பெற கிடைக்கும். அதி ஜெகநாத பெருமாள் கோயில் இது ஆதி ஜெகநாத பெருமாள். இங்க போயிட்டு திருப்புலானில இவர் தரிசனம் பண்ணுவாங்க. உண்மையிலே நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு கோயில், அவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல. ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து எனக்கு அங்கே போயிட்டு வந்தோன்னே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. கண்டிப்பா போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இது வந்து ராமநாதபுரத்துல இருக்கு. ஸோ அதனால ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வரணும். அது போயிட்டு வாங்க கண்டிப்பா. அதே வந்து பார்த்தீங்கன்னா கையுத்தர், அதாவது சகஸ்ர லக்ஷ்மி கேஸ்வரர் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியூர் கோயில் வட்டத்தில் உள்ள சிவஸ்தலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய பிரத்யேக சிவஸ்தலம். இங்குள்ள ஈசனை வணங்குவது திருமண தடைகளை மற்றும் குடும்ப பிரச்சனைகளை நீக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடையா இருக்கலாம், வீட்டில் பிரச்சனையா இருக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவடியூர் அங்க வந்து சகஸ்ர லக்ஷ்மி கேஸ்வரர்னு கோயில் ஒன்று இருக்கு. அங்க போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கி கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா திருமணம் நடைபெறும். அந்த ஈசன் கண்டிப்பா அவங்க குடும்ப பிரச்சனைகளையும் தீர்ப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சாலும் பிரச்சனையா இருக்கு, அங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதே போல சனி பகவான் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம், எள்ளுல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு முடிஞ்சா எள்ளு சாதத்தை நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுத்துடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது சகல நன்மைகளும் தரக்கூடிய ஒரு வழிபாடு. அதே போல இயற்கை மற்றும் ஜீவராசிகள் பராமரிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விலங்கு அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரிய விலங்கு வந்து பசு. பசுக்கு அகத்திக்கீரையோ இல்லை அரிசியோட வெல்லமோ இல்லை சாதமோ ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குறது, பழங்கள், இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பசுக்களுக்கு உணவு தானியங்களை வந்து வழங்கப்படும் போது அது நல்லா இருக்கும். அதே போல் பறவைகளுக்கும் உணவளிப்பது, பறவைகளுக்கு வந்து அந்த நெல் இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவு அளிப்பது. விலங்குகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணவு தரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பலம் வந்து தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. பெருமாள் கோயிலில் உள்ள தாயாரை வணங்குவதும் வெள்ளிக்கிழமைகளில் கப்பரிசியை நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் குடும்பத்தில் செல்வ செழிப்பை பெறும். இல்லை என்னால் போக முடியலன்னா வீட்டிலே வந்து வச்சு செய்யலாம். பெருமாள் கோயிலில் இருக்க மகாலட்சுமி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு காலையோ இல்லை மாலையோ. அப்படி அதுக்கு அடுத்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த மகான், ஏதேனும் ஒரு மகான், இல்லை காளி மகா பெரிவா, சீரடி சாய்பாபா, அந்த மாதிரி வந்து மகான்கள், ராகவேந்திரர், ஸோ இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. இந்த மகான்களை குருவாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கையும் வழிபட்டு வருது உங்களுக்கு மேலும் ஞானத்தை கூட்டும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர்களின் ஜீவ சமாதி போயிட்டு வர ஒவ்வொரு முறையும் நீங்கள் சித்தர்களோட ஜீவ சமாதி போயிட்டு வர உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும். ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் தெளிவான ஒரு பாதையும் காட்டக்கூடியது வந்து சித்தர்களின் ஜீவ சமாதி மற்றும் குரு பகவானின் வழிபாடு. குரு பகவான் வந்து
அந்த குருவில் இந்த குரு மகாபெரிவா, சீரடி சாய்பாபா, ராகவேந்திரன் இந்த மாதிரி குருவை வழிபடுறது நல்லது. அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான இனிப்பு அல்லது உணவுகளை தானமாக வழங்குவதும் மிக சிறந்த நற்பலன்களை தரும். உங்களால் முடிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு சின்னதா ஒரு இனிப்பு இல்லை ஏதாவது அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து தானமாக கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியது. அதனால் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவு.